உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா, அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை பூட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வீட்டில் என்ன பொருள் வச்சா பணம் வரும், என்னெல்லாம் செஞ்சால் தனப்பிராப்தி உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாகவே நண்பர்களே, துலாம் ராசிக்காரர்கள் ராசிநாதன் சுக்கிரன், சுக்கிரனுடைய டைரக்ட் சன்ஸ். நீங்களாம் எங்களுக்கெல்லாம் சுக்கிரன் அப்பா மாதிரி, ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் தான் அப்பா. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னு படிச்சிருக்கீங்களா? செவ்வாயிலிருந்து வந்தவர்கள் ஆண்கள், சுக்கிரனிலிருந்து வந்தவர்கள் பெண்கள்னு படிச்சிருப்பாங்க. அப்போது எதுக்காக அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா, வீனஸ்லேருந்து இந்த சுக்கிரனுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் கலை உணர்வு அதிகமுடையவர்களாக இருப்பீர்கள். எதையுமே ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறது, எதையுமே ஒரு கலைத்துவமாக, அது உங்களுடைய இயல்பு குணம். கலை நயமாக, அதான் இயல்பு குணம். அந்த கலை நயமாக அப்போ பெண்கள்லாம் கலை நயமாக தான் எதையும் எடுத்துக்கிறாங்க சார்? சத்தியமாக கிடையாது சார், அதுதான் உண்மை. சும்மா அப்படி பேருக்கு சொல்லிக்கிறது தான். உண்மையிலே கலை நயம்லாம் ஆண்களுக்கு தான். அவங்க கலை நயம்ங்கிற பேரில் வன்முறையை தான் தூண்டிகிட்டு இருக்காங்க, வன்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தூண்டலை. ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிநாதன் சுக்கிரன் என்பதால் நம்பர் 6 உங்களுக்கு ராசியான நம்பர். வெள்ளை கலர் தான் சுக்கிரனோட கலர் என்பதால் வெள்ளை உங்களுக்கு ராசியான கலர். இப்போது சுக்கிரனாலே லக்ஷ்மி. லக்ஷ்மின்னா என்ன? லக்ஷ்மின்னா லக்ஷ்மி தான். லக்ஷ்மியில் உங்களுக்கு மகாலட்சுமி, ஒவ்வொரு அதனுடைய அந்த லக்ஷ்மிக்குரிய பாவ இதெல்லாம் என்ன ப்ரேயர்ஸ், அது லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட பாடல்கள், லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூலாம் லக்ஷ்மிக்கு தான். இப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா மல்லிகைப்பூவை வச்சு வணங்கி அந்த காரியத்தை லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள்லாம் சந்தனம், அரைச்ச சந்தனம். முன்னெல்லாம் சந்தன பேழை இருக்கும், அந்த சந்தன பேழையில் சந்தனத்தை அப்படி அரைப்போம், அப்படி அரைச்ச அந்த சந்தனத்தை எடுத்து வச்சுப்போம், அதுதான் உண்மையிலேயே சந்தனம். இப்போ சந்தனம்னு சொல்லிட்டு ஒரு பொடி வைக்கிறான், திருநீரன்னு சொல்லிட்டு ஒரு பொடி வைக்கிறான், எல்லாமே பொடி ஆயிடுச்சு. என்று நாம் கிரைண்டரில் அரைப்பதை விட்டு தோசை மாவி வாங்கி தோசை ஊற்றி கொண்டோமோ அன்றே அதே போல தான் இந்த கல்ச்சரும் ஸ்டார்ட் ஆகி விட்டது. இதெல்லாம் எவன் கண்டுபிடிக்கிறான்னு தெரில, ஆனால் கண்டுபிடிச்சிருக்கான். ஸோ எல்லாமே பெட்டி வடிவில் பொடி வடிவில் வந்துருச்சு. ஸோ அப்போது அந்த சந்தனம் உண்மையிலேயே சந்தனம், அது சந்தன பேழை, இதெல்லாம் சுக்கிரன். அப்போது உங்கள் வீட்டில் சந்தன பேழை, சந்தன கட்டையில் அரைச்சி நீங்கள் குங்குமம் வச்சு பாருங்கள், சந்தனம் வச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொன்னேன். கண்ணாடியெல்லாம் சுக்கிரன். கண்ணாடி நிறைய கண்ணாடியை பாருங்கள், சுக்கிரன். ஒளிர் விளக்குகள் எல்லாம் சுக்கிரன். குளிர் விளக்குகள், நல்ல பளிச்சுன்னு லைட்டு, அதாவது ஆடம்பர விளக்குகள்னு பேர். அலங்கார விளக்குகள், ஆடம்பர விளக்குகள், தொங்கும் விளக்குகள், தூண்டாமணி தீபங்கள், இது எல்லாமே சுக்கிரன் தான். நார்மலான ஒரு தீபம், இப்போ அலங்கார தீபம்னு பேருண்டு, அதெல்லாம் சுக்கிரன். இதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணும். வலம்புரி சங்கு சுக்கிரன். கோமாதா சுக்கிரன். கோமாதா ஒரு கண்ணுக்குட்டி பால் முட்டி குடிக்கணும், அந்த மாதிரி இருக்கிற பசுங்கன்றுடன் கூடிய மாதா. என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பசு தனியாக வச்சுக்கக்கூடாது, கன்றோடு தான் வச்சுக்கணும். நிறைய பேர் வீட்டில் பசுவை தனியாக வச்சுருப்பீங்க, கன்றோடு இல்லாமல் இருப்பீங்க. அதெல்லாம் அது காமதேனு. இந்த காமதேனுவை வெள்ளியில் வச்சுக்கலாம், தங்கத்தில் வச்சுக்கலாம், பித்தளையில் வச்சுக்கலாம். பெரும்பாலும் மற்ற உலோகங்களை தவிருங்கள், பிளாஸ்டிக்கை தவிருங்க. அட்லீஸ்ட் பீங்கானில் கூட வச்சுக்கிங்க. இந்த கோமாதா உங்களுக்கு கன்றுக்குட்டியுடன் இருக்கக்கூடிய இந்த கோமாதா மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். அதேமாதிரி சுக்கிரன்னா வெட்டி வேர். வெட்டி வேரில் மாலை, வீட்டு வாசலில் வெட்டி வேர் மாலை.
அது போடுறது. ஏலக்காய் மாலை, உங்களுடைய வீட்டு வாசலில் ஏலக்காய் மாலை, வெட்டிவேர் மாலை இதெல்லாம் வச்சா சுக்கிரன் லக்ஷ்மி கடாட்சம். உங்களுடைய படுக்கை அறையில் தலகாணிக்கு கீழே மருதாணி பூ இதெல்லாம் சுக்கிரன். மருதாணியே முதல்ல சுக்கிரன் தான். யாரெல்லாம் மருதாணி வைத்துக் கொள்கிறீர்களோ துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பண வரவு உண்டாகும். மருதாணி நான் ஆண்களாக இருக்கிறவங்க எப்படி சார் மருதாணி வைக்கிறது? கையில் ஒரு ரவுண்டு மட்டும் வச்சுக்கலாம். இதெல்லாம் மருதாணி. இதெல்லாம் சுக்கிரனுடைய அம்சங்கள். அதனால தான் கல்யாணத்தப்போ மருதாணி வைக்கிறாங்க. அப்போ நெயில் பாலிஷ் வச்சுக்கலாமா? தெரியாது. சட்டத்தில் அதை பற்றி கொஸ்டின்ஸ்க்கு இடமில்லை. இதெல்லாம் நேரடியாக என்கிட்ட கேட்டதுனால சொல்கிறேன். நிறைய கொஸ்டினுக்கு சட்டத்தில் இடமில்லை. லிப்ஸ்டிக் போடலாமா? அது சுக்கிரனா? தெரியாது. எவனாவது உருட்டி விட்டால் உண்டு. அதுவும் சுக்கிரன்னு சொல்லுங்கப்பா, அதுவும் சுக்கிரன்னு சொல்லிடுங்க. ஐ லேசர் சுக்கிரன் நான் சொல்லிடுங்க. ஏன்னா கல்யாணத்தோட ரிலேட் ஆகுது. அப்படியா ரிலேட் ஆகுது? காலம் ஃபுல்லாக தான் கரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது சுக்கிரன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துடன் ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன். அடுத்ததாக பெண்கள் தலையில் அணியக்கூடிய சூடாமணி, பெண்கள் தலையில் அடையக்கூடிய சூடாமணி சுக்கிரன். மூக்குத்தி சுக்கிரன், கொலுசு சுக்கிரன், இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் பண்ணலாம். 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பண லாபங்களை தருகிறார் என்பதால் முருகன் படம் கண்டிப்பாக இருக்கணும். முருகன் எப்படி இருக்கணும்? இந்த வேலு தோலுக்கு கீழே இருக்கணும், தோலுக்கு மேலே இருக்கக்கூடாது, தோலுக்கு கீழே இருக்கணும். முருகன் அபயகரத்தை தரக்கூடிய முருகன். இப்படி எடுத்து வேல் எடுத்து இப்படி குத்திட்டு இருக்கிற மாதிரி முருகன் இருக்கக்கூடாது. சமீபத்தில் பார்த்தேன், பாடி பில்டர் முருகன் எவனோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். ஒரு பாடி பில்டர் முருகன் ஒருத்தர் வேல் எடுத்துகிட்டு போகிறாரு. முருகனை சாந்தமாக பாருங்கப்பா, உங்கள் இன்னோவேஷனுக்கு ஒரு அளவே இல்லையா? இதே மாதிரியே முருகனை பாடி பில்டர் ஆக்கி ஆஞ்சநேயரை இழைச்சி போன ஆஞ்சநேயர் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது ரியாலிட்டியே போயிடும். ஆஞ்சநேயர் தான் பாடி பில்டராக இருப்பார், முருகன் சாந்தமாக இருப்பார். முருகனை பிடிச்சி நீங்கள் பாடி பில்டர் ஆக்கி தமிழ் மறவன், சரிங்க ஓகேங்க, அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கூடாது எல்லாத்தையும். ஸோ அப்போ முருகன் வேல், இப்படி வேல் எடுத்து ஆயுதம் பண்ணுற சூரசம்ஹாரம் அது வேண்டாம். அப்போ 2ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்டது சேவல் கொடி, இப்படி 2 போர்க்கொடியை வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பார், அது வேண்டாம். போர்க்கொடி எடுத்தால் சண்டைன்னு அர்த்தம். போர்க்கொடி இல்லாத முருகனை நீங்கள் பார்க்கணும். ராஜ அலங்காரத்தோட தலையில் தலப்பா வச்சுட்டு இருப்பார் பழனிமலை முருகன். அதெல்லாம் பார்க்க சந்தோஷம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் எதை ஆரம்பித்தாலும் 9ஆம் நம்பரில் ஆரம்பிக்கலாம், 6ஆம் நம்பரில் ஆரம்பிக்கலாம், 8ஆம் நம்பரில் ஆரம்பிக்கலாம். மறந்தும் கூட 1ஆம் நம்பர் பக்கமே போகக்கூடாது. 1க்கு உங்களுக்கும் ஆகவே ஆகாது. அது கூட உங்களுக்கு டீலிங்கே கிடையாது. அடுத்து நம்பர் 3 கூட உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. மஞ்சள் நிற புஷ்பங்கள், மஞ்சள் கலர் வஸ்துக்கள், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது பக்கத்தில் கூட போகாதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கோதுமை தானியங்கள், சூரியனே உங்களுக்கு ஆகாது. அது துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ஜென்ம எதிரி, இது மட்டும் செட் ஆகாது. ஸோ நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய கோடீஸ்வரராவது திண்ணம். இந்த பதிவில் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க, எந்தெந்த திசைகள், எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க, என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க. அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும், எந்த நாட்கள் கும்பிடணும், எந்த பரிகாரம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில், அதற்குரிய டிஜிட்டில், அதற்குரிய கலரில், அதற்குரிய நைவேத்தியம் புஷ்பங்களோடு வழிபடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம். அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். மற்ற தொழில் இருக்கனே சார், கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது. அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க, பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா, இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனாக நேரடியாக என்னை சந்தியுங்கள். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள், முருகன் எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்கு அமுதத்தை ஊட்டி கொண்டே இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடத்துடைய இலக்கு 5 லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.